ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நடந்து வந்துட்டு இருந்தேன். ஒரு மரம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று மரத்தில் அழகழகாக ஏதோ விதை மாதிரி தொங்கிட்டு இருக்கு. அதை பற்றி என்னன்னு தெரியல. அதான் எங்கள் லோக்கல் பீப்புள் யாராச்சும் இருந்தால் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். மரத்தில் சுற்றி இருக்குது, இது மாதிரி நான் இதை பார்த்ததே இல்லை. நிறைய மரம் இருக்குது, ஆனால் அந்த மரத்தில் எந்த இதுவும் இல்லை. இதில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் அது இலையை பார்த்தா வெத்தலை இலைய மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. பார்ப்போம், யாராச்சும் வந்தாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரியும். ஐயாங்க, கொஞ்சம் நில்லுக்கிறீங்களா? எனக்கு இது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? குறுமிளகு செடி. குறுமிளகு, ஓகே. குறுமிளகுன்னா நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுமா? சாப்பாடுக்கு யூஸ் பண்றோம். ஓகேங்க. சொல்றீங்களா இது எப்படி இருக்குன்னு காட்டுங்க. காட்டு. பாருங்க, சொல்லுங்க. இது காய் பச்சையா இருக்கு. ஆமா, இது பச்சையா இருக்கு. பச்சையா இருக்குது. எனக்கு ஒரு டவுட், அதான் அதை பார்த்தா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற மிளகெல்லாம் பார்த்தா கருப்பு கலர்ல இருக்கும். இது என்ன பச்சையா இருக்கு? பச்சையா இருக்குது. இது இப்ப விளைஞ்ச உடனே மஞ்சள் கலர் ஆயிரும். கலர் சேஞ்ச் ஆகும். பழமாயிரும். பழமாகி பிடுங்குவாங்க. சரிங்க சரி. மரத்துல ஏணி வச்சு பிடுங்கி கொண்டு வந்து பையில போட்டு கொண்டு வந்து அதிகாரி இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து கணக்கு கொடுக்கணும். இது வந்து எஸ்டேட்டுக்கு சேர்ந்த? ஆமா, எஸ்டேட்டுக்கு சேர்ந்த. சரி சரி சரி. அதனால மேனேஜர் பார்த்து பிடுங்க சொல்லியிருக்காங்க. பிடுங்கி கொண்டாந்து மாஸ்டர்ல கொடுத்துடணும். அவங்க கிட்ட கொடுத்துடணும். அங்க கொண்டு போய் ஃபேக்டரியில் போய் காய போட்டு வேக வச்சு காய போட்டுருவாங்க. வேக வச்சு தான் காய போடணும். வேக வச்சு தான் காய போடணும். இது எத்தனை நாள் ரெடி ஆகிறதுக்கு? அது வெயில் அடிச்சுன்னா ஒரு 2-3 நாளையில் 3 நாள்ல காஞ்சிடும். காயும் போது கருப்பாயிடும். கருப்பானதுக்கு அது அந்த வெயில், அந்த அவிச்சிக்கு வெயில காய போட்டதுக்கு அப்புறம் தான் அது கருப்பாகும். இல்லன்னா ஆகாது. சரி சரி. அதுக்கப்புறம் தரம் பிரிச்சு நம்ம தரம் பிரிச்சுன்னா காய வந்துரும். இப்படிதான் வந்து அந்த மிளகு வந்து உற்பத்தி ஆகுது. அதுல ஐட்டம் பிரிப்பாங்க, குவாலிட்டி பிரிப்பாங்க. ஆமா, குவாலிட்டி பிரிச்சுதான், அதாவது பேக்கில் போட்டு கொஞ்சம் தரமா இருக்கிறத நல்லதாவும் பொடியா இருக்கிறத சொல்லி பிரிப்பாங்க. விலை கடைக்காரங்க வந்து மொத்தமா ஹோல்சேல்ல வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி சரி. அதான் இது வந்து சமமான பிளேஸ்ல விளையுங்களா அந்த மாதிரி செடி? எந்த லோக்கலையும் விளையும். எல்லா பக்கம் விளையும். எல்லா பக்கம் விளையும். சரி சரி. அதுக்கு அந்த கீழே எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இங்கேயும் பார்த்தது இல்லை, அதனால கேட்டேங்க. கீழே எல்லாம் வருங்க, வைக்கணும். வச்சா வரும். இங்கேயே பண்டவும் பண்ணி இங்கேயே நாத்து உண்டாக்கி கொண்டு போனாதான் வரும். இந்த காம்பை கொண்டு போய் என்ன கேள்விப்பட்டா மலை பிரதேசங்கள்ல தான் அது இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனாலதான் கேட்குறேன். கீழே வரும் இல்லைங்களா? கீழே வச்சு பார்த்தா இது கோயம்புத்தூர்லயே வருதுங்க. அப்படிங்களா? கோயம்புத்தூர்ல வருது. கோயம்புத்தூர்லயே வருது. ஆமா, கோயம்புத்தூர்ல வருது. கோயம்புத்தூர்ல வேர் பிடிச்சிருச்சுன்னா வந்துடும். வேர் பிடிச்சுன்னா வந்துடும். எந்த மண்ணெல்லாம் ஆனா பூமியில் வைக்கணும். தனியா தொட்டிலாம் வச்சா வராது. சரிங்க. காஞ்சு போடும். சரிங்க. அதுக்கு நிறைய வேர்கள் நிறைய பறவை போகும். அதனால இந்த தொட்டியில் வைக்கும் போது அது சிக்கனமா இருக்கிறதுனால வராது, காஞ்சு போகும். சரி, ரொம்ப நன்றிங்க. சரி.